மனப்பாட வசனம். சங்கீதம் 23. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்தார், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளை நடத்துகிறார். நான் மரண இருள் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தையை ஆயத்தப்படுத்தி என் தலையை என் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தரோட வீட்டிலே நீடித்த நாட்களை நிறைத்திருப்பேன். தேங்க்யூ. சாங். Joy to the world, the Lord has come. Let the earth receive her King. Let every heart prepare him room, and heaven and nature sing, and heaven and nature sing, and heaven and nature sing. Thank you. நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக மனு பிரதான் சோலோ சாங். Bless the Lord, oh my soul, oh my soul, worship Him.
நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நடனம். സർവലോകർക്കും നന്മയേകും കാരുണ്യമായി ബത്ലഹേമിന്റെ മാറിൽ ഒരാരോമൽ ഉണ്ണി പിറന്നല്ലോ. ഗബ്രിയേലിന്റെ ദർശന സാവല്യമായി സർവലോകർക്കും നന്മയേകും കാരുണ്യമായി ബത്ലഹേമിന്റെ മാറിൽ ഒരാരോമൽ ഉണ്ണി പിറന്നല്ലോ. ഗബ്രിയേലിന്റെ ദർശന സാവല്യമായി സർവലോകർക്കും നന്മയേകും കാരുണ്യമായി ബത്ലഹേമിന്റെ മാറിൽ ഒരാരോമൽ ഉണ്ണി പിറന്നല്ലോ. വിണ്ണിൽ താരകൾ പുൽഞ്ഞിരി തൂകി മണ്ണിൽ കോരിയ നാദങ്ങൾ പാടി അവൻ പള്ളിക്കച്ചയണിഞ്ഞിട്ട് കണ്ണും ചിമ്മി തുറന്നിട്ട് കുഞ്ഞിക്കാലിട്ടടിക്കുകയായി എന്നും ആഘോഷം ഉണരുകയായി. May you enjoy all the gifts of Christmas. நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக சோலோ சாங் செல்வி ஷெக்கீனா. தேரினில் விண்ணகராஜன் பவனி வருகிறார் நல்லுள்ளத்தை தேடி வான்புகளோடு கண்மணி ராஜன் பாவியை மீட்க புவியில் வருகிறார். வான்புகளோடு கண்மணி ராஜன் பாவியை மீட்க புவியில் வருகிறார்.
நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். சோலோ சாங் இத்தானியா. That your baby boy will one day walk on water? Mary, did you know that your baby boy will save our sons and daughters? Did you know that your baby boy has come to make you new? This child that you've delivered will soon deliver you. Mary, did you know that your baby boy will give sight to a blind man? Mary, did you know that your baby boy will calm a storm with his hand? Did you know that your baby boy has walked where angels trod? When you kiss your little baby, you kiss the face of God. Mary, did you know? Mary, did you know? Mary, did you know? The blind will see, the deaf will hear, the dead will live again. The lame will leap, the dumb will speak, the praises of the Lamb. Mary, did you know that your baby boy is Lord of all creation? Mary, did you know that your baby boy will one day rule the nation? Did you know that your baby boy is heaven's perfect lamb? The sleeping child you're holding is the great I am. நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மனப்பாட வசனம் ஜெனிஃபர். ஜான் ஆண்ட்ரூ, அபி, ஜான் கீர்த்தன் மனப்பாட வசனம் சொல்ல வருகிறார்கள். ஜான் ஆண்ட்ரூ, அபி, ஜான் கீர்த்தன் மனப்பாட வசனம். இதற்கடுத்ததாக லியோனா மோசி டான்ஸ். லியோனா மோசி நடனத்திற்கு தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். பூமியின் குழிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவனென்று அறியுங்கள், நாம் அல்ல. அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களின் துதியோடும் அவர் பிரகாரங்களின் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும்
வாழ்க்கை எப்படியாக இருக்கும்? சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிற எத்தனை நம்மையும் எத்தனை இன்பமா மலர அத ஆரனுடைய சிறுசின் மேல் ஓட்டப்பட்ட அவனுடைய தாரையிலே வருகிறதும் அவனுடைய அங்கீகிரம் மேல் இறங்குகிறமான நல்ல தைரத்துக்கும் எல்முள் மேலும் செய்யும் பருவங்கள் மேலும் இறங்கும் பணிக்கும் ஒப்பாய் இருக்கிறது. அங்கே கட்ட எந்தரைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளை இருக்கிறார். சங்கீதம் 133. நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நடனம் செல்வி லியோனா மோசி. தேவன் பாரில் பிறந்தார் புகழ உண்ணா புதுமை உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை உன்னதத்தில் மகிமை பரலோக தேவன் பாரில் பிறந்தார் புகழ உண்ணா புதுமை உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை உன்னதத்தில் மகிமை 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 பிறந்தார் 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 மகிமை 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 பிறந்தார் 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 எஜமானர் நீரே உங்க வார்த்தைக்கு ஈடு இல்லையே சத்தியம் ஜீவன் அவரே நித்தியம் நித்தியம் அவரே சத்தியம் ஜீவன் அவரே நித்தியம் நித்தியம் அவரே சத்திய தேவனே நித்திய ராஜனே என்னோடு வருபவர் அவரே உனக்காக பிறந்தாரம்மா ஏழை கோலத்தில் வந்து புதித்தாரம்மா பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா ஏழை கோலத்தில் வந்து புதித்தாரம்மா பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா ஏழை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா பிறந்தாரையா ஆண்டவர் அகவை திருநாளையா ஆட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தார்
சிறப்பாக நடனமாடிய செல்வி லியோனா மோசி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக சோலோ சாங் திரு ரமேஷ். Praise the Lord. Hallelujah. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன், நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன், நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார், ஆவியே 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 ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, வலி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார், வலி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார், கடலின் அலை நோக்கி குதித்தாலும் நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார் என் ஜீவனை, மீனை கொண்டு மீட்பார், ஆவியே 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 ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, கேரி காற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவன் நதி நமக்கு உண்டு, கேரி காற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவன் நதி நமக்கு உண்டு, நான் பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன்,
பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன். அழைத்தவர் கரம் நடத்தும், நம்மை அழைத்தவர் கரம் நடத்தும். ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அல்லேலூயா. Thank you. சிறப்பாக பாடல் பாடிய திரு ரமேஷ் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக திருமதி ராணிராஜ் சோலோ சாங். திருமதி ராணிராஜ் சோலோ சாங். மதிப்பிற்குரிய ஐயா அவர்களுக்கும் சபையார் மக்கள் அனைவருக்கும் உபதேசர் தம்பி அவர்களுக்கும் இந்த மாலை நேரத்தில் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் நீல வானிலே பகலின் வெப்பமும் சத்தமும் ஓய்ந்த இரவு பொழுது, குளிர்காலத்தின் பெண்களின் மெல்லிய சத்தமும், மாலையில் மலரும் மல்லிகையின் நறுமணமும், கூடு திரும்பும் பறவைகளின் கூட்டமும், பாடும் பறவைகளின் குரலும் கேட்கும் வேளை, அனைத்தும் அடங்கி உறங்கும் நேரத்தில் தோன்றியது ஒரு அதிசய நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் பற்றிய ஒரு பாடல். வான்வெள்ளி பிரகாசிக்குமே, உலகில் ஒளி வீசிடுமே, இயேசுவரன் வரும் வேளை மனமே மகிழ்வாகிடுமே, மனமே மகிழ்வாகிடுமே. வான்வெள்ளி பிரகாசிக்குமே, உலகில் ஒளி வீசிடுமே, இயேசுவரன் வரும் வேளை மனமே மகிழ்வாகிடுமே, மனமே மகிழ்வாகிடுமே. பசும்புல் அணை மஞ்சத்திலே தேவபாலகன் துதிக்கின்றார், அவர் கண் மலர்வார், நம்மை கண்டிடுவார், நல்லாசிகள் கூறிடுவார். வான்வெள்ளி பிரகாசிக்குமே, உலகில் ஒளி வீசிடுமே, இயேசுவரன் வரும் வேளை மனமே மகிழ்வாகிடுமே, மனமே மகிழ்வாகிடுமே. இக மீதினில் அன்புடனே இன்ப செய்தியை கூறிடுவோம், மகிழ்வோடி தினம் புகழ் பாடிடுவோம், அவர் பாதம் பணிந்திடுவோம். வான்வெள்ளி பிரகாசிக்குமே, உலகில் ஒளி வீசிடுமே, இயேசுவரன் வரும் வேளை மனமே மகிழ்வாகிடுமே, மனமே மகிழ்வாகிடுமே. லா 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 சின்ன வான சாஸ்திரிகளும் வால் நட்சத்திரமும். எப்பிரத்தா என்னப்பட்ட பெத்லேஹேமே, நீ யூதாவில் உள்ள ஆயருக்குள்ளே சிறியதாய் இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திற்கு புறப்பட்டு என்னிடத்தில் வருவார்.
அவருடைய புறப்படுதல் அநாத நாட்களுடைய பூர்வத்தினுடையது. மீகா தீர்க்கதரிசி கிமு 739க்கும் 687 இடைப்பட்ட காலத்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இது ஒரு மிக நீண்ட வரலாறு. ஆனால் நேரம் கருதி சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். மெல்கியோர் என்ற பார்சிக ஞானியும், கஸ்பா என்ற எத்தியோப்பியா ஞானியும், பெல்தாசார் என்ற அராபிய ஞானியும் ஐரோப்பியன் பேரரசின் கிழக்கு தேசத்தில் உள்ள வானசாஸ்திரம் கற்றுணர்ந்த நிபுணர்கள் வானத்தில் தோன்றும் நட்சத்திரங்கள் வைத்து உலகில் நடக்கும் சில முக்கிய சம்பவங்களை கவனிப்பதில் மேதைகள். ஒரு நாள் தங்களின் ஆராய்ச்சியின் போது தாங்கள் இதுவரை கண்டிராத மாறுபட்ட ஒரு வித்தியாசமான மிகுந்த பிரகாசமுள்ள ஒரு வால்நட்சத்திரத்தை கண்டு ஆராய்ச்சிகளை துரிதப்படுத்தினார்கள். அதோ அந்த நட்சத்திரத்தின் வால்பகுதி மிகுந்த பிரகாசமுள்ளதா யூதாயா நாட்டை சுட்டி காட்டிக் கொண்டிருந்தது. அப்படி யூதா நாட்டில் என்ன விசேஷம்? முழு வீச்சில் அடையாளம் என்பதை ஒருவர் பிறந்திருப்பின் தீர்மானித்து யூதா நாட்டுக்கு வந்து மன்னன் ஏரோதை கண்டு வணங்கி விஷயத்தை கூறினர். மன்னன் ஏரோது வியந்து கலங்கி தன் ராஜ்யத்தில் உள்ள தலைமை குருக்கள் 100 அறிஞர்கள் அனைவரையும் அவசரமாக அழைப்பித்து ஆலோசனை ஆராய சொல்கிறார். மன்னன் ஏரோதின் கட்டளைப்படி அவரிடம் அந்த 3 சாஸ்திரிகள் புறப்பட்டு தங்கள் பயணத்தை துவக்கிறார்கள். என்ன ஒரு ஆச்சரியம்! அவர்கள் கண்ட புதிய வால் நட்சத்திரம் அவர்களோடு பயணித்து வழிகாட்டி செல்கிறது. அந்த அற்புத வால் நட்சத்திரங்களை அந்நாட்டு, அதாவது பெத்லஹேம் என்னும் ஒரு சிறிய கிராமத்தின் சத்ரா ஒன்றினை காட்டி தன் பயணத்தை முடித்து கொண்டது. அதனை கண்ட ஞானிகள் தங்கள் ஒட்டகங்களை விட்டிறங்கி புதிய அரசர் கண்டு தங்கள் நாட்டிலிருந்து கொண்டு வந்த பரிசு பொருட்களோடு மாட்டு தொழுவத்தின் ஓரத்தில் ஒரு ஏழ்மையான குடிலில் அன்னை மரியாள் முன்பிருந்த இயேசு பாலனை தரிசித்து வணங்கி சாஷ்டாங்கமாய் பணிந்து பொன், தூபவர்க்கம், வெள்ளைப்பழம் இவற்றை முறையே பரிசீலித்து கனவில் தேவதனால அறிவிக்கப்பட்டு வேறு வழியாய் தன் நாடு திரும்பினர். பொன் வந்து விலையுறந்த அந்தஸ்தின் அடையாளம். தூபவர்க்கம் இயேசு கிறிஸ்து வழிபாட்டுக்குரியவர். வெள்ளைப்பழம் நறுமணம் மிக்கது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு உன்னதமான கர்த்தரை நமக்கு அறிவிக்கிறது. அவருக்கு ஏழைகளுக்காக, கைவிடப்பட்டவர்களுக்காக, பாவ சீற்றில் புரளும் மனுக்குலத்தை மீட்க மீட்பராக, இரட்சகராக, மனுவாக அவதரித்தார். பூவை போல் மனம் வீசுவோம், சுடரை போல் ஒளி பரப்புவோம், கிறிஸ்து இயேசு போல் அன்பை பகிர்வோம். ஆமென். Wish you all a happy Christmas and bright New Year. நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக மனப்பாட வசனம் சொல்ல வருகிறார் திருமதி சுமதி உதயன் அவர்கள். இதற்கு அடுத்ததாக வசனம் அண்ட் டான்ஸ் செல்வன் ஜெய்ரஸ் பிரேம்தாசன் தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். சங்கீதம் 119. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். உம்முடைய கட்டளைகளை கர்த்தாய் கைக்கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். உமது பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி என் நடைகள் சிறப்பட்டால் நலமாயிருக்கும். நான் உம்முடைய கற்பனைகள் எல்லாம் கண்ணோக்கும் போது வெக்கப்பட்டு போவதில்லை. உம்முடைய நீதி நியாயங்களை கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இதயத்தால் மெய் துதிப்பேன். உமது பிரமாணங்களை கைக்கொள்வேன், முற்றிலும் என்னை கைவிடாதேயும். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறதினால் தானே. என் முழு இதயத்தோடும் கர்த்தரை தேடினேன், என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும். நான் உமக்கு ரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வழிகளை உமது கண்களை என் வார்த்தையை உமது இடத்திலிருந்து வைத்தேன். கர்த்தாவே
கத்தாவே நீ சோஸ்தரிக்கப்படத்தக்கவர், உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். உமது வாக்கின் நியாய தீர்ப்புகள் எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். திரளான செல்வத்தை கழிவுறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் கழிவுறுகிறேன். உமது கட்டளைகளை தானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். உமது பிரமாணங்களின் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன். உமது வசனத்தை மறவேன். உமது வேதத்துள்ள அதிசயங்கள் எல்லாம் நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்திருளும். பூமியிலே நான் பரதேசி, உமது கற்பனைகளை எனக்கு மறையாதேயும். உமது நியாயங்கள் மேல் என் ஆத்மா எக்காலமும் வைத்திருக்கிற வாஞ்சையினால் தோய்ந்து போகிறது. உமது வேதத்தை விட்டு விளைகிற சபிக்கப்பட்ட அகங்காரிகளை நீர் கடிந்து கொள்கிறீர். நிந்தையும் அவமானத்தை என்னை விட்டு அகற்றும். நான் உடைய சாட்சிகளை கைக்கொள்கிறேன். பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு ரோதமாய் பேசிக்கொள்கிறார்கள். உமது அடியனோ உமது பிரகாரங்களை தியானிக்கிறேன். என் சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரமாய் இருக்கிறது. என் ஆத்மா மண்ணோடு ஒட்டுக்கொண்டு இருக்கிறது. உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். என் வழிகளை நான் உமக்கு விவரித்து காட்டின போது எனக்கு செவி கொடுத்து உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். உமது கட்டளையின் வழியை எனக்கு உணர்த்தி அருளும். அப்பொழுது உமது அதிசயங்களை தியானிப்பேன். சஞ்சலத்தால் நான் ஆத்மா கரைந்து போகிறது. உமது வசனத்தைப்படி என்னை எடுத்து நிறுத்தும். பொய் வழியை என்னை விட்டு விலகி உமது வேதத்தை எனக்கு அருள் செய்யும். மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உமது நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன். உமது சாட்சிகள் மேல் பற்றுதலாக இருக்கிறேன். கத்தாவே என்னை வெக்கத்துக்கு உட்பட பண்ணாதையும். என் இதயத்தை நீர் விசாலமாக்கின போது உமது கற்பனையின் வழியாக ஓடுவேன். கத்தாவே உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும். முடிவு பரியந்தான் அதுக்கு காத்துக்கொள்வேன். எனக்கு உணர்வை தாரும். அப்பொழுது உமது வேதத்தை பற்றிக்கொண்டு என் முழியத்தோடு அதை கைக்கொள்வேன். உமது கற்பனையின் பாதையில் என்னை நடத்த நான் அதில் பிரியமாக இருக்கிறேன். என் இருதயம் பொருளாசை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். மாயையை பாராதபடி நீர் என் கண்களுக்கு விலக்கி உமது நீ வழிகளில் என்னை உயிர்ப்பையும். உமக்கு பயப்படுகிறதுக்கு ஏற்ற உமது வாக்கை உமது அடியனுக்கு உறுதிப்படுத்தும். நான் அஞ்சுகிற நிந்தையை விலக்கி அருளும். உம்முடைய நியாய தீர்ப்புகள் நல்லவைகள். இதோ உமது கட்டளையின் மேல் வாஞ்சியா இருக்கிறேன். உமது நீதியால் என்னை உயிர்ப்பையும். கத்தாவே உமது வாக்கின்படி உமது தயவு ரட்சிப்பு எனக்கு வருவதாக. அப்பொழுது என்னை நிந்திக்கிறவனுக்கு உத்தரவு சொல்வேன். உமது வசனத்தை நம்பியிருக்கிறேன். சத்திய வசனம் முற்றிலும் என் வாயிலிருந்து எடுத்து விடாதேயும். உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு காத்திருக்கிறேன். நான் எப்பொழுதும் என்றைக்கும் உமது வேதத்தை காத்துக்கொள்வேன். நான் உடைய கற்பனைகள் கல்விப்படும்போது நான் உடைய கற்பனைகள் கற்றுக்கொள்ளும். நான் உடைய கற்பனைகளை ஆராய்கிறபடியிடால் விசாலத்திலே நடப்பேன். நான் உடைய சாட்சிகளை கைக்கொள்ளும். நான் உடைய சாட்சிகளை குறித்து ராஜாக்களுக்கு முன்பாக வெக்கப்படாமல் பேசுவேன். நான் பிரியப்படுகிற உமது கற்பனையின் பேரி மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன். உமது பிரமாணங்களை தியானிப்பேன். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. அகங்காரிகள் என்னை மிகவும் பரியாசம் பண்ணி நான் உமது வேதத்தை விட்டு விலகினதில்லை. உமது நீதியான நியாயத்திற்களை நிமித்தம் மெய் துதிக்கும்படி கத்தாவே ஆதி முதலான உமது நாமத்தை கத்தாவே ஆதி முதலான நம்முடைய நியாய தீர்ப்புகளை நான் நினைத்து என்னை தேற்றுகிறேன். உமது வேதத்தை விட்டு விலகிற சபிக்கப்பட்ட அகங்காரிகளை உமது வேதத்தை விட்டு விலகிற துன்மார்க்கர் நிமித்தம் நடுக்க என்னை பிடித்தது. நான் பரதேசியாய் தங்க வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்களாயின. கத்தாவே ராக்காலத்தில் உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கைக்கொள்வேன். உமது கட்டளைகளை நான் கை கொண்டபடியால் இது எனக்கு கிடைத்தது. கத்தாவே நீரே என் பங்கு. உமது வசனத்தை கைக்கொள்வேன். முழு இதயத்தோடும் தயவுக்காக கெஞ்சுகிறேன். உமது வாக்கின்படி எனக்கு இறங்கும். என் வழிகளை நான் சிந்தித்துக் கொண்டு என் கால்களை உமது சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன். உமது கற்பனைகளை கைக்கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீவிரிப்பேன். துன்மார்க்கன் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டும் நான் உமது வேதத்தை மறக்கவில்லை. உமது நீதியான நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் உம்மை துதிக்கும்படி பாதுகாத்தில் எழுந்திருப்பேன். உமது பிரமாணங்களை கைக்கொள்வேன். உமக்கு பயப்படும் பயத்தால் உமக்கு பயந்து உமது கற்பனைகளை கைக்கொள்வேன். அனைவருக்கும் உமக்கு பயந்து உமது கற்பனைகளை கைக்கொள்கிற அனைவருக்கும் நான் தோழன். கத்தாவே பூமி உமது கிருபையினால் நிறைந்திருக்கிறது. உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். கத்தாவே உமது வசனத்தின்படி உமது அடியனை நன்றாய் நடத்தினீர். உத்தம நிதானிப்பையும் அறிவை எனக்கு போதித்தரலும். நான் உமது கற்பனையின் பேரில் விசுவாசமாய் இருக்கிறேன். நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். இப்பொழுதோ உம்முடைய வார்த்தைகளை காத்து நடிக்கிறேன். தேவரின் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறேன். உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் பொய்களை விதை பிணைக்கிறார்கள். நானோ முழு இதயத்தோடும் கட்டளைகளை கைக்கொள்வேன். அவர்கள் இருதயம் நினந்துண்ணி கொளுத்து போயிருக்கிறது. நானோ உடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். நான் மிகவும் உபத்திரப்பட்டேன்.
நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். என்னையும் ஆயிரம் பொன்வெளியை பார்க்கிறேன், நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிட்டு உமது கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். நான் உமது வசனத்துக்கு காத்திருக்கிறபடியால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள். உமது நீதியான நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் உமது நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளதென்றும் உண்மையின்படி என்னை உபத்திரவப்படுத்தினீர் என்றும் அறிவேன். நீர் உமது அடியனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக, நான் பிழைத்திருப்பதற்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக. உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. அகங்காரர் என்னை பொய்களினால் கெடுக்கப்பட்டபடியினால் வெக்கப்பட்டு போவார்களாக. நானும் உம்முடைய கட்டளைகளை தியானிப்பேன். உமக்கு பயந்து உமது சாட்சிகளை அறிந்திருக்கிறவர்கள் என்னண்டை திரும்புவார்களாக. நான் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதயம் உமது பிரமாணங்களை உத்தமாக இருக்க கடவுது. உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்மா தவிக்கிறது. உமது வசனத்துக்கு காத்திருக்கிறேன். எப்பொழுது என்னை தேற்றுவேர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாய் என் கண்கள் பூத்து போகிறது. புகையிலோ துருத்தியே போலானேன். உமது பிரமாணங்களையும் மறவேன். உமது அடியனுடைய நாட்கள் எம்மாத்திரம். என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு எப்பொழுது நியாய தீர்ப்பு செய்வீர். உமது வேதத்துக்கு விரோதமாக உமது வேதத்துக்கு விரோதமாக அகங்காரிகள் எனக்கு குழிகளை வெட்டினார்கள். உமது கற்பனைகள் எல்லாம் உண்மையாக இருக்கிறது. அநியாயமாக என்னை துன்பப்படுத்துகிறார்கள். நீர் எனக்கு சகாயம் பண்ணும். அவர்கள் என்னை பூமியில் இராதபடி நீக்கிவிட சற்றே தப்பிட்டு, ஆனாலும் நான் உம்முடைய கட்டளைகளை விட்டு விடவில்லை. உமது கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும். அப்பொழுது உமது வாக்கின் சாட்சிகளை காத்து நடப்பேன். உமது வசனம் இன்றைக்கும் வானங்கள் நிலைத்திருக்கிறது. உமது உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும். பூமியை உறுதிப்படுத்தினே, அதுவும் நிலைத்திருக்கிறது. உமது பிரமாணங்களை நிறைவேறும்படியே அவைகள் இந்நாள் வரைக்கும் நிற்கிறது. சமஸ்தமும் உண்மை சேவிக்கும். உம்முடைய வேத என் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன். அவைகளால் என்னை உயிர்ப்பித்து நான் உடையவன், என்னை ரட்சியும். இந்த கட்டளைகளை ஆராய்கிறேன். துன்மார்க்க என்னை அழிக்க காத்திருக்கிறார்கள். நானோ உம்முடைய சாட்சிகளை சிந்தித்து கொண்டிருக்கிறேன். சகல சம்பூர்ணத்துக்கும் எல்லை கண்டேன். உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம். உம்முடைய வேதத்தில் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன். நாள் முழுவதும் அதுவே என் தியானம். நீர் என்னை உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக நாணமுள்ளவன் ஆக்குகிறீர். அவைகள் என்றைக்கு என்னுடனே இருக்கிறது. முதல் சாட்சிகள் என் தியானமாக இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டபடியால் முதியர்களை பார்க்கலும் நாணமுள்ளவனாய் இருக்கிறேன். உமது வசனத்துக்கு நான் காத்திருக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விளக்குகிறேன். நீர் எனக்கு போதித்திருக்கிறபடியால் முது நியாயங்களை விட்டு வழி விலகேன். முது வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இன்பமானவைகள். அவைகள் என் வாய்க்கு தேனிலும் மருதமாய் இருக்கும். முது கட்டளைகளால் உணர்வடைந்தேன். ஆகையால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். முது வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. முது நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன், அதை நிறைவேற்றுவேன். நான் மிகவும் உபத்திரப்பட்டேன். கர்த்தாவே, முது வார்த்தையின்படியே எனக்கு ரட்சியும். உமது வார்த்தையின்படியே வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பியும். கர்த்தாவே, என் வாயின் உற்சாகபலியை அங்கீகரித்து உமது நியாயங்களை எனக்கு போய்த்தருளும். என் பிராணன் எப்பொழுது என் கையில் இருக்கிறது. கர்த்தாவே, ஆனாலும் உடைய வேத மறவேன். துன்மார்க்க எனக்கு கண்ணி வைக்கிறார்கள். ஆனாலும் நான் உடைய கட்டளைகளை விட்டு வழி தவறேன். உமது சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன். அவைகளை என் இதயத்தின் மகிழ்ச்சி. முடிவு பறிந்த இடைவிடாமல் உமது நியாயப்பிரமாணங்களையும் படி செய்ய என் இதயத்தை சாத்தேன். வீணான சிந்தனைகளை வெறுத்து உமது வேதத்தை பிரியமாய் இருக்கிறேன். என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே. உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். பொல்லாதவர்களே என்னை விட்டு அகன்று பொங்கல். என் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வேன். நான் பிழைத்திருப்பதற்கு உமது இரக்கங்களின்படியே என்னை ஆதரித்தலும். என் நம்பிக்கை விருதாவாய் போக என்னை வெக்கத்துக்கு உட்படுத்தாதையும் என்னை ஆதரித்தலும். அப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டு உமது பிரமாணங்களின் பேரில் நோக்கமாய் இருப்பேன். உமது பிரமாணங்களை விட்டு வழி விலகிற யாவரையும் மீத்து போடுகிறீர். அவர்களுடைய உபாயம் வெறும் பொய்யே. பூமியிலுள்ள துன்மார்க்கர் யாவரையும் களிம்பை போல அகற்றி விடுகிறீர். ஆகையால் உம்முடைய சாட்சிகளில் பிரியப்படுகிறேன். உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிக்கிறது. உமது நியாய தீர்ப்புகளுக்கோ பயப்படுகிறேன். நியாயமும் நீதியும் செய்கிறேன். என்னை ஒடுக்கிறவர்களுக்கு என்னை ஒப்புக்கொடாதையும். உமது அடியேனை உமது கிருபையின்படியே நடத்தி உமது பிரமாணங்களை எனக்கு நன்மையாக துணை நில்லும். அகங்காரிகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதீரும். உம்முடைய ரட்சிப்புக்கும் உம்முடைய நீதியின் வார்த்தைக்கும் காத்திருக்கிறபடியால் என் கண்கள் பூத்து போகிறது. உமது அடியன் மேல் உமது கிருபையை உமது அடியனை உமது கிருபையின்படியே நடத்தி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். நான் உம்முடையவன், என்னை ரட்சியும். நான் உம்முடையவன்,
நான் அடியேன் சாட்சிகளை அறியும்படிக்கு என்னை உணர்வுள்ளவனாக்கும். நீதியை செய்ய கர்த்தருக்கு வேலை வந்தது. அவர்கள் நியாயப்பிரமாணத்தை மீறினார்கள். ஆகையால் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் அதிகமாய் உமது கற்பனைகளில் பிரியப்படுகிறேன். பிரியப்படுகிறேன். எல்லாவற்றையும் பற்றியையும் நீர் அறிந்த எல்லா கட்டளைகளும் செம்மையென்று எண்ணி சகல பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். உம்முடைய சாட்சிகள் அதிசயமானவைகள். ஆகையால் என் ஆத்மா அவைகளை கை கொள்ளும். உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சந்தந்து பேதைகளை உணர்வுள்ளவனாக்கும். உம்முடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியால் என் வாயை ஆவென்று திறந்து அவைகளுக்கு ஏங்குகிறேன். உமது நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு வழங்கும் நியாயத்தின்படியே என்னை நோக்கி பார்த்து எனக்கு இறங்கும். உமது வார்த்தையினாலே என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஆண்டுகொள்ள ஒட்டாதிரும். மனுஷர் செய்யும் இடுக்கண்களுக்கு என்னை விலக்கி விடுவித்தருளும். உடைய மனுஷர் செய்யும் இடுக்கண்களுக்கு என்னை விலக்கி விடுவித்தருளும். அப்பொழுது உடைய கட்டளைகளை காத்து கொள்வேன். உமது அடியின் மேல் முகத்தை பிரகாசிக்க பண்ணி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். மனுஷர் உடைய வேதத்தை காத்து நடவாததால் மனுஷர் உடைய வேதத்தை காத்து நடவாதபடியால் என் கண்களிலிருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறது. கதாவே நீர் நீதி பெற உடைய நியாயத்தீர்ப்புகள் செம்மையானவைகள். நீர் கட்டளையிட்ட சாட்சிகளும் மகா நீதியும் உண்மையுமானவைகள். என் சத்துருக்கள் உம்முடைய வசனத்தை மறந்தபடியால் என் பக்தி வைராக்கியம் என்னை பச்சிக்கிறது. உமது வார்த்தை மிகவும் புடமிடப்பட்டது. உமது அடியேன் அதில் பிரியப்படுகிறேன். ஆமென். தேங்க்யூ ஏசப்பா. கோடி நன்றி ஏசப்பா. நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெய்ரஸ் பிரேம்தாசன் வசனம் அண்ட் டான்ஸ். இதற்கு அடுத்ததாக ஜோஹன்னா அந்தியா சாங் அண்ட் வேத வசனம் சொல்ல தயாராயிருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். Praise the Lord. I am Jairus. I am going to say Psalm 147, 1 to 5 verses. NRSV. Praise the Lord. How good it is to sing praises to our God, for He is gracious, and the song of praise is fitting. The Lord builds up Jerusalem. He gathers the outcasts of Israel. He heals the brokenhearted and binds up their wounds. He determines the number of the stars. He gives to all of them their names. Great is our Lord and abundant in power. His understanding is beyond measure. Thank you. தட்டுவோம் தாளம், நம்ம இயேசு சாமி பாரில் வந்து பிறந்தாரு. பிறந்தாச்சு, நன்னாள் வந்தாச்சு, பொன்னாள் பிறந்தாச்சு, நன்னாள் வந்தாச்சு. பாலனேசு
பாரில் வந்து உதிச்சாச்சு ஓஹோ ஆஹாஹா ஹே, ஓஹோ ஆஹாஹா பொன்னாள் பிறந்தாச்சு நன்னாள் வந்தாச்சு பாலனேசு பாரில் வந்து உதிச்சாச்சு கொட்டுவோம் கொட்டுவோம் மேளம் கட்டுவோம் தட்டுவோம் தட்டுவோம் தாளம் தட்டுவோம் கொட்டுவோம் கொட்டுவோம் மேளம் கட்டுவோம் தட்டுவோம் தட்டுவோம் தாளம் தட்டுவோம் பாட்டு பாடுவோம் ஆட்டமாடுவோம் பாட்டு பாடுவோம் ஆட்டமாடுவோம் இயேசுசாமி பிறந்தாச்சு கொண்டாடுவோம் நம்ம இயேசுசாமி பிறந்தாச்சு கொண்டாடுவோம் நன்னாள் வந்தாச்சு பொன்னாள் பிறந்தாச்சு நன்னாள் வந்தாச்சு பாலனேசு பாரில் வந்து உதிச்சாச்சு ஓஹோ ஆஹாஹா ஹே, ஓஹோ ஆஹாஹா பொன்னாள் பிறந்தாச்சு நன்னாள் வந்தாச்சு பாலனேசு பாரில் வந்து உதிச்சாச்சு கொட்டுவோம் கொட்டுவோம் மேளம் கொட்டுவோம் தட்டுவோம் தட்டுவோம் தாளம் தட்டுவோம் கொட்டுவோம் கொட்டுவோம் மேளம் கொட்டுவோம் தட்டுவோம் தட்டுவோம் தாளம் தட்டுவோம் பாட்டு பாடுவோம் ஆட்டமாடுவோம் பாட்டு பாடுவோம் ஆட்டமாடுவோம் இயேசுசாமி பிறந்தாச்சு கொண்டாடுவோம் நம்ம இயேசுசாமி பிறந்தாச்சு கொண்டாடுவோம். சிறப்பாக நடனமாடிய வசனம் சொல்லிய ஜே.எஸ். பிரேம்தாசனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சாங் அண்ட் மனப்பாட வசனம் ஜோஹன்னா அண்ட் தியா. People were going about their own way. No one noticed at all, except a few shepherds and 3 wise men who came to the manger stall. There in the stable, the baby so sweet was held in his mother's arms. And high in the sky, a big star shone so bright, and angels sang this song. Come and see
அதிகாரங்கள். அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னதென்ன என்றால், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்கதரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள். அழிக்கிறதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவு அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் ஒரு பாகிலும் ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதான ஒன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவன் எவனோ பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் பெரியவன் எனப்படுவான். வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் 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 தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடன் என்று சொல்லுகிறவன் எரிநரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபீடத்தில் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்த. எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்தில் ஒப்புக்கொடாமல் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோட சீக்கிரமாய் நல்மனம் பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்கும் மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடே விபச்சாரம் செய்தாயிற்று. உன் வலது கண் உனக்கு இடறல் உண்டாகினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். உன் வலது கை உனக்கு இடறல் உண்டாகினால் அதை தரித்து எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் எவனும் தள்ளுதற் சீட்டை அவளுக்கு கொடுக்க கடவன் என்று உரைக்கப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேசித்தன முகாந்திரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவளை விபச்சாரம் பண்ணுகிறவனாயிருப்பான். அப்படி தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான். அன்றியும் பொய்யா நேடாமல் உன் ஆணைகளை கர்த்தர் முன்னிலையாய் செலுத்துவாயாக என்று சொல்லப்பட்டது என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிசேதம் சத்தியம் பண்ண வேண்டாம், வானத்தின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதப்படி. எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவினுடைய நகரம். உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அதன் ஒரு மயிரையாவது வெண்மையாவது
வெள்ளையாக்கவும் கருப்பாக்கவும் உன்னால் கூடாது. உள்ளதே உள்ளதென்றும் இல்லதே இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகன்னத்தையும் திருப்பிக் கொடு. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு. உன்னிடத்தில் உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கேயும் விட்டுவிடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு. உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கொடாதே. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர்கள் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சற்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சற்குணராக இருக்க கடவீர்கள். மனுஷர் காண வேண்டுமென்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் இடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. ஆகையால் நீ தர்மம் செய்யும்போது நீயோ தர்மம் செய்யும்போது மனுஷரால் புகழப்படுவதற்கு ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாததற்கு கடவுது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண வருகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ண. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல் வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று அவர் அறிந்திருக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையை நின்று ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவர்களே, ஆமேன் என்பதே. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பரமபிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். நீங்கள் உபவாசிக்கும் போது அந்த மாயக்காரரை போல் முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷருக்கு காணும்படியாக அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது அவைகளை கெடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை
உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கிறது. கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாக இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாக இருக்கும். இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடைய பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஆகாயத்து பச்சைகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதுமில்லை, அறுக்கிறதுமில்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதுமில்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறதென்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறதென்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதுமில்லை, நூற்கிறதுமில்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போல் ஆயிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கும் உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களை அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பையை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்லுவது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற துரும்பை உத்திரத்தை எடுத்து போடு. பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேங்கள். உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேங்கள். போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பிக் கொண்டு உங்களை பீறி போடும். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் எவனும் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்கள் அவர்களுக்கு செய்ய விரும்புங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமுமாம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போற்றுக்கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ பட்சிக்கிறோ ஓநாய்கள். அவர்களுடைய கன்னிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முச்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்காது, கெட்ட மரமோ நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள்.
பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சத்தத்தின்படி செய்கிறவனே அவனில் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆதலால் நான் சொல்லியிருந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லியிருந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேதபாரகரை போல் போதியாமல் அதிகாரமுடையவரை அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவர்கள் போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக ஆல்வின் சோலோ சாங். செல்வன் ஆல்வின் சோலோ சாங். ஹலோ. தானத்துந்தும் 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 தரரரா தானத்துந்தும் 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 தரத்த. வாழ்க்கைக்கு முக்கியமான சத்தியம் ஒன்று சொல்ல போறேன். எங்களுக்கு நல்லது நடந்த முக்கிய சம்பவமே அதுக்கு இனிமையான பாட்டா தாம் பாட போறேன். மனசில் பட்டாம்பூச்சியே யாரும் நினையாத எங்கால மனசில் வச்சாரே, அழகா நெஞ்சில உல வச்சாரே. சிலுவையில் எங்கால நினைச்சு பார்த்தாரே, அத்தோட எங்களை வாழ வச்சாரே. எல்லாத்த இழந்தோம் இப்போ இழக்க ஒண்ணும் இல்ல, என்ன சந்தோஷம் இப்போ ஏசு எனக்குள்ள. ஐயோ என்ன செஞ்சோம் என்ன செஞ்சோம் என்ன புண்ணியம், நாங்க எல்லாம் செஞ்சோம் ஒண்ணும் இல்ல நீரே புண்ணியம். ஒதுக்கின என்னத்தான் தேடி வந்தாரே, அழைச்சு அப்பான்னு சொல்ல சொன்னாரே. நானும் நல்லவன் தான் என்று எனக்கு புரிய வச்சாரே. எங்களுக்கு நல்லது 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 என்று எல்லாம் செஞ்சாரே. யாரும் மதிக்காத எங்கால மனசில் வச்சாரே, அழகா நெஞ்சில தூக்கி வச்சாரே. சிலுவையில் எங்கால நினைச்சு பார்த்தாரே, அத்தோட எங்கால வாழ வச்சாரே. எல்லாத்த இழந்தோம் இப்போ இழக்க ஒண்ணும் இல்ல, நீ சந்தோஷம் இப்போ ஏசு எனக்குள்ள. ஐயையோ என்ன செஞ்சோம் என்ன செஞ்சோம் என்ன புண்ணியம், நாங்க எல்லாம் செஞ்சோம் ஒண்ணும் இல்ல நீரே புண்ணியம். ஐயையோ என்ன செஞ்சோம் என்ன செஞ்சோம் என்ன புண்ணியம், நாங்க எல்லாம் செஞ்சோம் ஒண்ணும் இல்ல நீரே புண்ணியம். தரரரா தேங்க்யூ. நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திருமதி கேத்ரின் ஐசக், திருமதி லதா மோகன் சாங்.
கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடுவதன் நோக்கம் என்ன என்பதை பற்றியும் சொல்ல வருகிறார்கள். ஆவலோடு கேளுங்கள் அருளை நெஞ்சிலே, தாகத்தோடு தேடுங்கள் அருளை நெஞ்சிலே. ஆவலோடு கேளுங்கள் அருளை நெஞ்சிலே, தாகத்தோடு தேடுங்கள் அருளை நெஞ்சிலே. வல்லமை அளிக்கும் தேவா வல்லமை தாரும், நல்ல ஆவியே இப்போ என் உள்ளத்தில் வரும். வல்லமை அளிக்கும் தேவா வல்லமை தாரும், நல்ல ஆவியே இப்போ என் உள்ளத்தில் வரும். நாயகன் வரவின் காலம் நன்னி விட்டதே, தேயவின் கொடூரமோ பெருகி விட்டதே. நாயகன் வரவின் காலம் நீ விட்டதே, தேயவின் கொடூரமோ பெருகி விட்டதே. சோதனை அதிகமாக மோதுகின்றதே, ஆதக பசாசி நம்பு பாய்ந்து செல்லுதே. சோதனை அதிகமாக மோதுகின்றதே, ஆதக பசாசி நம்பு பாய்ந்து செல்லுதே. அன்பு லோகமெங்குமே குறைந்து விட்டதே, வம்பர் கூட்டமும் மிக வளர்ந்து விட்டதே. அன்பு லோகமெங்குமே குறைந்து விட்டதே, வம்பர் கூட்டமும் மிக வளர்ந்து விட்டதே. அவரோடு கேளுங்கள் அருள்வே நெஞ்சிலே, நாகத்தோடு தேடுங்கள் தருவே நெஞ்சிலே. அவரோடு கேளுங்கள் அருள்வே நெஞ்சிலே, நாகத்தோடு தேடுங்கள் தருவே நெஞ்சிலே. நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். செல்வி பிளஸா கிறிஸ்மஸ் டாக். இதற்கடுத்ததாக திருமதி ஜான்சி ரவிச்சந்திரன் சாங் தயாராக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னடா டைம் ஆயிடுச்சு, எப்போ வீட்டுக்கு போகலான்னு பார்த்துட்டு இருக்கோம், இப்போ வந்து நல்லா இருக்கேன்னு கேட்கிய அப்படின்னு யாரும் நினைக்கலையே. நல்லா இருக்கீங்களா? சரி 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 சரி. இந்த தடவை கிறிஸ்மஸ் கொண்டாடணும் அப்படிதானே? வருஷம் வருஷம் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனால் எப்போவுமே நம்ம ஒரு ட்ரீ வைக்கும் நம்ம வீட்டில். திடீர்னு அப்போ மட்டும் முளைச்சி வந்துடும், எங்கேருந்து வரும்னு தெரில. அதே மாதிரி ஒரு ஸ்டாரை போட்டுருதோம். அது மாதிரி திடீர்னு ஒரு தாத்தா வேற நம்மளை பார்க்க வராரு அப்படிதானே? எல்லா வருஷம் வந்துடுறாரு அவரும் நம்மளை பார்க்கறதுக்கு. இவர் எங்கேருந்து வராருன்னு நமக்கு தெரியாது. அந்த ட்ரீ ஏன் அப்போ மட்டும் முளைக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் வருஷம் வருஷம் கொண்டாடிடுவோம் கிறிஸ்மஸ். கரெக்டாக என்னைக்கு கொண்டாடுவோம்? டிசம்பர் 25 கொண்டாடுதோம். ஆனால் எல்லா நாட்டிலையும் இந்த டிசம்பர் 25 தான் கொண்டாடுதாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியல அப்படிதானே? ஆனால் இன்னுமே கிரீக் ஆர்த்தோடாக்ஸ் கிறிஸ்டின்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்களாம் அப்படின்னா, இந்த டிசம்பர் 25 கொண்டாட மாட்டாங்களாம். அவங்களுக்கு ஜனவரி 6, 7 அந்த 2 நாளில் அவங்களோட டைம் வேரியன்ட் படி ஏதோ ஒரு நாள் தான் அவங்க கொண்டாடுவாங்களாம். அதுக்கப்புறம் நம்ம கிறிஸ்மஸ் அன்னைக்கு என்னெல்லாம் பண்ணுவோம்? காலைல சர்ச்சுக்கு வருவோம், அப்புறம் போய் நல்ல ஒரு சாப்பாடு அப்படிதானே? எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக நான்வெஜ் தான். அதனால கண்டிப்பாக நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு கேம்ஸ் விளாண்டுட்டோம். இப்போ டேலண்ட் நைட்டுக்கு வந்துட்டோம். ஃபின்லாண்ட் கண்ட்ரியில் வந்து அவங்க கிறிஸ்மஸ் அன்னைக்கு சர்ச்சுக்கு போவாங்களாம். போயிட்டு நேராக கல்ற தோட்டத்துக்கு போயிடுவாங்களாம். ஆமாம், நிஜமா உண்மைதான். கல்ற தோட்டத்துக்கு போய் அங்கே அவங்களோட ஆன்சஸ்டர்ஸ்க்கு மூதாதையர்களுக்கு கேண்டில்ஸ் பற்ற வைக்கிறது, லேட்டன்ஸ் ஏற்றுறது, இதெல்லாம் அவங்களோட கண்ட்ரியோட ஒரு ட்ரெடிஷனா. நமக்கு இப்படி ஒரு கிறிஸ்மஸ்னா அவங்களுக்கு அப்படி ஒரு கிறிஸ்மஸ் போல. சரியா? இதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் சில நேரம் நம்ம எக்ஸ் மஸ் அப்படின்னு எழுதுவோம் அப்படிதானே? நான் இவ்வளோ நாள் என்ன நினச்சேன்னா, அந்த
கிறிஸ்மஸ் அப்படி ஸ்டைலாக எக்ஸ்மஸ் அப்படி அப்படி மாற்றிட்டாங்க போல அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அது உண்மை இல்லை. இந்த எக்ஸ்ன்னு இருக்கிற லெட்டர் இருக்குல்ல, அது வந்து இப்படி, அது வந்து கை அப்படிங்கிற ஒரு க்ரீக் லெட்டர், ஓகேவா, க்ரீக் லெட்டர். அதுக்கு மீனிங் என்னென்னா கிரைஸ்டம், ஓகேவா. அதனால கிரைஸ்ட்மஸ் தான் அந்த எக்ஸ்மஸ் அதோட உண்மையான அர்த்தம். இதுக்கப்புறம் நம்ம ட்ரீ வைக்கிறோம்ல, இப்போ ட்ரீல நம்ம என்னெல்லாம் தொங்க போடுறோம், சீரியல் லைட்லாம் தொங்க போடுறோம். அப்போ லைட் வர்றதுக்கு முன்னாடி என்ன தொங்க போட்டிருப்பாங்க, என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா? சரி, லைட் யார் கண்டுபிடிச்சா? தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிச்சாரு, அப்படிதானே. அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தாராம் பார்த்துக்கோங்க, அவர் பேரு எட்வர்ட். அவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, இந்த லைட்ஸ் கண்டுபிடிக்கிற ட்ரெடிஷனு அவர் தான் தயாரிச்சிருக்காரு லைட். அதுக்கப்புறம் தான் வந்து இந்த லைட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னன்னா நட்ஸு, பாப்கார்னு இதெல்லாம் தொங்க விட்டுருக்காங்க, சரியா. அவங்களுக்கு என்ன தொங்கணும்னு தெரில போல, அதனால என்ன பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் தொங்க விட்டுருக்காங்க, சரியா. அதுக்கப்புறம் லைட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் சீரியல் லைட்ஸ் போடுற அந்த ட்ரெடிஷன் வந்து உருவாயிருக்கு. இதுக்கப்புறம் நம்மள ஒரு தாத்தா பார்க்க வராரா, யார் வராரு, கிறிஸ்மஸ் தாத்தா வராரு. அவருக்கு இன்னொரு பேர் உண்டு, இங்கிலீஷில் கூட நம்ம சொல்லுவோம், சாண்டா கிளாஸ். இந்த சாண்டா கிளாஸ் எப்படி வந்தாருன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். செயின்ட் நிக்கோலஸ் அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் சாண்டா கிளாஸ். அவர் மூலமாக தான் அந்த ட்ரெடிஷன் வந்துச்சு. அவர் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாரு, ரெட் கலரு ஒயிட் கலரு. ஆனால் இந்த ரெட் கலர் ஒயிட் கலர் வந்து இப்போ வந்ததான், முன்னாடி க்ரீன் கலரு பர்பிள் கலரு இந்த மாதிரி கலர்லலாம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் கொக்கோ கோலா ட்ரிங்க் இருக்குல்ல, கொக்கோ கோலா ட்ரிங்க், அந்த ட்ரிங்க் கம்பெனிக்காரங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட் டைமாக கிறிஸ்மஸ் சாண்டாக்கு இந்த ஒரு ரெட் அண்ட் ஒயிட் அப்படிங்கிற ட்ரெடிஷனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது கொஞ்சம் எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு அந்த கலர். அதுக்கப்புறம் தான் என்ன அப்படின்னா இந்த ரெட் அண்ட் ஒயிட் அப்படிங்கிற கலர் வந்து வந்திருக்கு, ஓகேவா. இதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் அப்போ ஒரு இங்கிலீஷ் சாங், ரொம்ப ஃபேமஸான சாங், யாங்க சொல்லுங்க பார்ப்போம். சைலண்ட் நைட்டு, அப்புறம் வேற ஜிங்கிள் பெல்ஸ், ஓகேவா, ஜிங்கிள் பெல்ஸ். இந்த ஜிங்கிள் பெல்ஸ்ல எங்கேயாவது கிறிஸ்மஸ்னு ஒரு வார்த்தையோ இல்லை சாண்டா கிளாஸ்னு ஒரு வார்த்தையோ எங்கேயாவது வந்திருக்கா? வந்ததே இல்லை, அப்படின்னா அப்போ எப்படி அது கிறிஸ்மஸ் சாங்காக இருக்க முடியும்? எப்படி, கரெக்டு தானே, நான் சொல்றது கரெக்டு தானே. கிறிஸ்மஸ் சாங்னா அதில் ஏதாவது வந்திருக்கணும், இல்லை கிரைஸ்ட்னு வந்திருக்கணும். அப்படி ஒன்றுமே வரல. ஏன் அப்படின்னா அமெரிக்கன் ஹாலிடே, ஓகேவா, தேங்க்ஸ் கிவிங் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கன் ஒரு ஃபேமஸான ஹாலிடே. அப்போ தான் வந்து இந்த ஜிங்கிள் பெல்ஸ் சாங் வந்து அவங்க பாடுவாங்களாம். அது நாளடைவில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கிறிஸ்மஸ் சாங்காக வந்து வந்துருச்சு. ஓகே, அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு நான்வெஜ் சாப்பிட்றோம், அப்படி தானே. என்னெல்லாம் சாப்பிடுவோம், மீன், எனக்கு என்னெல்லாமோ வேணுது, கறி, அப்புறம் மட்டன் சாப்பிடுவோம், சிக்கன் சாப்பிடுவோம். கண்டிப்பாக நல்லா மணமணக்கிற மாதிரி ஒரு சமையல் தான் வீட்டில், அப்படி தானே. ஆனால் நம்மளுக்கு இப்படி அப்படி தானே. அதே மாதிரி டர்க்கி, அதாவது பிரிட்டிஷ் கண்ட்ரியில் வந்து என்ன அப்படின்னா அவங்களுக்கு கிறிஸ்மஸ்னால் கண்டிப்பாக டர்க்கி சாப்பிடணுமா, சரியா. அதே மாதிரி ஜப்பான்காரங்களுக்கு கண்டிப்பாக என்ன அப்படின்னா KFC சிக்கன் சாப்பிடணுமா, ஓகேவா. இத்தனைக்கும் ஜப்பானில் எப்படின்னா கிறிஸ்மஸ் வந்து ஒரு ஹாலிடே கிடையாது அவங்களுக்கு, சரி. ஆனால் கண்டிப்பாக என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து KFC சிக்கன் சாப்பிட்டா தான் அவங்களுக்கு கிறிஸ்மஸ் தான், சரியா. நமக்கு இந்த மாதிரி கிறிஸ்மஸ், அவங்களுக்கு அப்படி ஒரு கிறிஸ்மஸ், ஓகேவா. இதுக்கப்புறம் சரி, சின்ன பிள்ளைங்கள்ட்ட ஒன்று கேட்கேன், யாருக்காவது சாண்டா கிளாஸ்லேருந்து கிஃப்ட் வாங்கணும்னு ஆசையா? சாண்டா கிளாஸ், உண்மையான சாண்டா கிளாஸே வந்து கிஃப்ட்டு, இந்த சாண்டா கிளாஸ் எப்படி வருவார், இந்த ரெயின்டீரில் வருவார், அப்படி தானே. ஒரு 9 ரெயின்டீஸ் இருக்கும், அதில் வந்து தருவார். அப்படி நமக்கு கொடுத்தா எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும், அப்படி தானே. ஆனால் US கண்ட்ரியில் உண்மையாகவே அப்படி கொடுத்துட்ருக்காங்க, சரியா. அது நமக்கு இவ்வளோ நாள் தெரிஞ்சிருக்கலாம் சில பேருக்கு, எனக்கு இப்போ தான் தெரியும். உண்மையிலே வந்து என்ன பண்ணுவாங்களாம், சின்ன பிள்ளைங்க வந்து லெட்டர் எழுதுவாங்களாம், சாண்டா கிளாஸ்க்கு வந்து எழுதுவாங்களாம். எழுதி முன்னாடி அவரோட அட்ரஸ் போடுவாங்களாம், ஓகேவா. சாண்டா கிளாஸ் 123 எல்ஃப் ரோட் நார்த் போல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு லெட்டர் அனுப்புவாங்களாம். எங்களுக்கு அது வேணும், இது வேணும், என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் எழுதி அவருக்கு அனுப்புவாங்களாம். உண்மையிலேயே சாண்டா கிளாஸ் வந்து தருவாராம், சரியா. ஒருவேளை உங்களுக்கு கிஃப்ட் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்கே போகணும், US போகணும். கொஞ்சம் கஷ்டம்தான், சரி. கிஃப்ட் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அங்கே போங்க, சரியா. அதே மாதிரி நான் நேற்று பார்த்தேன், அது என்ன USக்கு மட்டும், நான் எப்படி இந்தியன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கூகுள்கிட்ட கேட்டு பார்த்தேன். அது சொல்லிச்சு, இந்தியன்ஸுக்கு லெட்டர் வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க, ஆனால் கிஃப்டெல்லாம் உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லிச்சு கூகுள் சொல்லிடுச்சு. சரி, ஒன்றும் பண்ண முடியாது, சரி. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்ன அப்படின்னா, ஒரு நிமிஷம் மறந்துடுச்சு எனக்கு பாயிண்ட்டு.
ஓகே. கிறிஸ்மஸ் ட்ரீல நம்ம ஒரு ஒரு அம்ப்ரெல்லா ஷேப்பில் ஒரு தொங்க விடுவோம், ஓகேவா? அது பேர் கேண்டி கேன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேண்டி கேன்ஸ் வந்து இப்போ வந்து ரெட் அண்ட் ஒயிட் கலரில் இருக்கும், ரெட் அண்ட் ஒயிட் ஸ்ட்ரைப்ஸில். முன்னாடி எப்படி இருக்குமா அப்படின்னா இது வந்து ஒயிட் கலரில் இருக்குமா, சரியா? அதாவது சர்ச்சில் கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு வர்றவங்களுக்கு கொடுப்பாங்களாம். எதுக்குன்னா சின்ன பிள்ளைங்க கொடுப்பாங்க, எதுக்குன்னா அமைதியாக அதை சாப்பிட்டுட்டு ஒரு ஓரமாக அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கேன் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது கொஞ்ச நாள் அப்புறம் போக போக என்ன அப்படின்னா ஜீசஸோட ஒரு பிளட் அப்படின்னு ரிசம்பிள் பண்ணுறதுக்காக ரெட் கலரில் அதை வந்து ஸ்ட்ரைப் கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து கிறிஸ்மஸ் பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது, நீங்களும் வேணா போய் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? தேங்க்யூ. நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக சோலோ சாங் திருமதி ஜான்சி ரவிச்சந்திரன், அதைத் தொடர்ந்து சோலோ சாங் திரு ஞான சுகிர்தன் அவர்கள். அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும், அப்பா உங்க நினைப்புலதான் உயிர் வாழணும், அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும், அப்பா உங்க நினைப்புலதான் உயிர் வாழணும், என் மனச புரிஞ்ச தெய்வம் நீங்கப்பா, என் மனசு நிறைஞ்ச செல்வம் ஏசப்பா, என் மனச புரிஞ்ச தெய்வம் நீங்கப்பா, என் மனசு நிறைஞ்ச செல்வம் ஏசப்பா, அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும், அப்பா உங்க நினைப்புலதான் உயிர் வாழணும், ஏன் உசுருக்குள்ள கலந்து நீங்க உயிர் வாழ்வதும் ஏனோ, உங்க உசுர கொடுத்து பாவி எனக்கு உயிர் தந்ததும் ஏனோ, ஏன் உசுருக்குள்ள கலந்து நீங்க உயிர் வாழ்வதும் ஏனோ, உங்க உசுர கொடுத்து பாவி எனக்கு உயிர் தந்ததும் ஏனோ, கண்ணுக்குள்ள பொத்தி வச்சு காத்து வந்ததும் ஏனோ, கண்ணுக்குள்ள பொத்தி வச்சு காத்து வந்ததும் ஏனோ, கால்கள் ரெண்டும் இடறிராமல் சுமந்து வந்தது ஏனோ, அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும், அப்பா உங்க நினைப்புலதான் உயிர் வாழணும், என் மனச புரிஞ்ச தெய்வம் நீங்கப்பா, என் மனசு நெருங்க செல்வம் ஏசப்பா, என் மனச புரிஞ்ச தெய்வம் நீங்கப்பா, என் மனசு நெருங்க செல்வம் ஏசப்பா, உங்க உள்ளங்கையில் என்ன வரும் பார்த்துக்கிட்டதும் ஏனோ, உங்கள் கைகள் ரெண்டிலும் ஆணியடி பொறுத்துக்கிட்டதும் ஏனோ, உங்க உள்ளங்கையில் என்ன வரும் பார்த்துக்கிட்டதும் ஏனோ, உங்கள் கைகள் ரெண்டிலும் ஆணியடி பொறுத்துக்கிட்டதும்
மனசு நிறைஞ்ச செல்வம் ஏசப்பா. அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும். அப்பா உங்க நினைப்புல தான் உயிர் வாழணும். நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் திருமதி ஜான்சி ரவிச்சந்திரன் அவர்களுக்கு. அடுத்ததாக சோலோ சாங் திரு ஞான சுகீதன். அதைத் தொடர்ந்து இன்றைய நாளிலே நடைபெற்ற அந்த விளையாட்டுப் போட்டியிலே வெற்றி பெற்ற பிள்ளைகளுக்கு பரிசுகள் வழங்கப்படும். ஹலோ, ஓகே. ஒத்தையடி பாதையில் கொட்டும் பனி தூரலில் நடு ராத்திரியில் என் மனசு தேடுது. பெத்தலகேம் ஊரினில் பிறந்த என் ரத்தினமே, உம்மலகை காணவே என் மனசு துடிக்குது. தன்னே தானே தன்னே தானே தன்னே தானே தன்னே தானே. காயப்பட்ட இருதயம் ஆறுதல் தேடுது. காத்திருப்பேன் பலனுக்கு கானமாய் பிறந்தது. காயப்பட்ட இருதயம் ஆறுதல் தேடுது. காத்திருப்பேன் பலனுக்கு கானமாய் பிறந்தது. அன்பினை காணவே என் கண்கள் ஏங்குது. அன்பரின் கருணையால் என் மனம் வானில் பறக்குது. அன்பினை காணவே என் கண்கள் ஏங்குது. அன்பரின் கருணையால் என் மனம் வானில் பறக்குது. உன் அழகை கண்டு நான் ரசித்து போனேன் உன் அன்பின் விழியாலே. என் தனிமை நீங்கி புது உறவு தந்தை உன் பிறப்பின் அருளாலே. உன் அழகை கண்டு நான் ரசித்து போனேன் உன் அன்பின் விழியாலே. உன் தனிமை நீங்கி புது உறவு தந்தை உன் பிறப்பின் அருளாலே. ஒத்தையடி பாதையில் ஒட்டும் பனி தூரலில் நட்ட நடு ராத்திரியில் என் மனசு தேடுது. பெத்தலகேம் ஊரினில் பிறந்த என் ரத்தினமே, உம் அழகை காணவே என் மனசு துடிக்குது. தன்னே தானே தன்னே தானே ஏ தனன தனன நன தனன தனன நன தனன தனன நனனே ஏ தனன தனன நன தனன தனன நன தனன தனன நனனே. அற்பமான என்னிடம் அற்புதம் பிறந்தது. அதிசயவென் புறவாயின் மனப்பாதை மாற்றுது. அற்பமான என்னிடம் அற்புதம் பிறந்தது. அதிசயவென் புறவாயின் மனப்பாதை மாற்றுது. கவலைகள் யாவும் என் கதை பாடுது. கண்ணீரின் ஈரங்களும் காணிக்கையானது. கவலைகள் யாவும் என் கதை பாடுது. கண்ணீரின் ஈரங்களும் காணிக்கையானது. அன்பால் அனைத்து இதயத்தில் இணைந்தேன் இசையின் உயிராலே. இனிமை கண்டு புது உறவு பூத்தவும் பிறப்பின் ஒளியாலே. அன்பால் அனைத்து இதயத்தில் இணைந்தேன் இசையின் உயிராலே. இனிமை கண்டு புது உறவு பூத்தவும் பிறப்பின் அருளாலே. ஒத்தையடி பாதையில் கொட்டும் பனி தூரலில் நட்ட நடு ராத்திரியில் என் மனசு தேடுது. பெத்தலகேம் ஊரினில் பிறந்த என் ரத்தினமே, உம் அழகை காணவே என் மனசு துடிக்குது. தன்னே தானே தன்னே தானே தன்னே தானே தன்னே தானே தனன தனன நன தனன தனன நன தனன தனன நனனே.
தனன தனன நன தனன தனன நன தனன தனன நனனே. சிறப்பாக பாடல் பாடி திரு ஞான சுகீர்தன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இப்பொழுது பரிசளிப்பு. இன்று நாளிலே நடந்த விளையாட்டுப் போட்டிகளிலே வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பானது இப்பொழுது வழங்கப்படும். சிஎஸ்ஐ கிறிஸ்துவ ஆலயம் சமாதானபுரம் நடத்தும் கிறிஸ்துமஸ் விளையாட்டு போட்டிகள் எக்லிசியா 2025 இது மாபெரும் வெற்றிக்கிழமாக நடந்து முடிந்தது. இதற்கான பரிசுகள் வழங்கும் நிகழ்வு இப்ப நடக்கவிருப்பதால் கணபொருந்திய ஆசீர்வாதம் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். Nursery, pyramid arrangement, first prize Gladys Miriam. Gladys. Second prize Jennifer Glory. கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தும்படி. Third prize Evin Ruel. Spoon and cereals, first prize Gladys Miriam. Second prize Evin Ruel. Third prize Ruben. Beginners cup and straw, first prize Joan. Second prize Samuel Anbu. Third prize John Andrew Whitley.
எல்லாமே இதை வாய்க்க செய்தார். நன்றி. அன்பானவர்களே, ஆண்டவர் தந்த இந்த ஆசீர்வாதமான நாளிலும் அநேகர் தங்களுடைய சிறப்பான தாளந்துகளை வெளிப்படுத்தி நேர்த்தியார் நிகழ்ச்சியை வழங்கி ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற காரணமாயிருந்தாங்க. அனைவருக்கும் நன்றி சொல்லுகிறேன். பெற்றோர்களுக்கு விசேஷமாய் ஊக்கப்படுத்தின பெற்றோர்கள், பயிற்சி கொடுத்த அனைத்து பிள்ளைகளுக்கும் நன்றி சொல்லுகின்றேன். வாலிபர்கள் தன்னுடைய சிறப்பான விளையாட்டு போட்டியை இந்த நாளில் மிக நேர்த்தியாக நடத்தினாங்க. அதில் பங்கு பெற்றவர்கள் சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடத்தின அன்பு பிள்ளைகளுக்கு நன்றி சொல்கிறேன். ஜெபித்து நாம் நிறைவு செய்யலாம். நல்ல தகப்பனே, உம்முடைய அன்பின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த நாளிலும் இரவு நேரத்தில் எங்களுக்கு கொடுத்த இந்த டேலண்ட் நிகழ்ச்சிக்காக, விளையாட்டு போட்டிக்காக உங்களுக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் பங்கெடுத்த திருச்சபையின் பிள்ளைகள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து வருகின்ற கிறிஸ்துமஸ் காலங்கள், இந்த ஆண்டினுடைய இறுதியான நாட்கள் எல்லாருடைய குடும்பத்திற்கும் அன்பையும் சமாதானத்தையும் உடைய பரிபூர்ணமான